பிகைனர்ஸ் கூட செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்பு அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜிலே ரொம்ப ஈஸியான ரெசிபி பார்த்திங்கன்னா அது மீன் குழம்பு தான். எல்லாராலையும் பண்ண முடியும். எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். கடாயில் மீன் குழம்பு சட்டி கூட வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி கடாய் தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணலாம். நீங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணால் 1 or 2 days 1 week கூட கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வடகம் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூனு. வடகம் இல்லாதவங்க 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. பூண்டு தட்டி போட்டுங்க. அப்புறம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கூட வந்து ஒரு 1/4 பெரிய வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டுக்கிறேன். இது நல்லா போட்டு வதக்கி விட்டுங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுங்களா. இப்போ வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூண்டு போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீன் குழம்புனாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பர் அண்ட் ஈஸியான ஒர்க் அது. நான் வந்து மாங்காய் போட்டு தான் வச்சுருக்கேன் மீன் குழம்பு. மாங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எனக்குமே மீன் குழம்பு வைக்க தெரியாது. ஆனால் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு தோணுச்சு. புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் கரைச்சி வச்சுக்கிறேன். அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்சது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஏன்னா வந்து சில்லி பவுடர் சேர்க்கறதுனால காரம் அதிகமாகலாம். அதனால் மல்லித்தூள் சேர்த்துங்க. காரம் அதிகமாகிடுச்சுன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வாயில் வச்சோன்னே நம்மளுக்கு புளிப்பு காரம் கரெக்டாக தெரியும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது வதங்கினதில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள்லாம் போட்டு அது ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தூளும் போடணும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது உங்களுக்கு வந்து தண்ணியாக ஆயிடுச்சுன்னா வந்து தூள் சேர்த்துங்க. இப்போது கொதிச்சிடுச்சு நல்லா. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சிடுச்சு. நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மீன் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா 2 ஒரே டைமில் சேர்த்துட்டா மாங்காய் வேகாது, மீன் வெந்துடும். இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து நம்ம சேர்த்துக்கிறேன். இது கிளறி விடாமல் லைட்டாக மட்டும் உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அதில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும். மீன் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, மல்லி போட்டுக்கலாம். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.